பாதுகாப்பு ரொம்ப குறைவா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயமா இருந்தாலும் அது இல்லை. நாடகத்துக்கு மேல் அன்புள்ளவங்க தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க நாடகத்தை பார்க்கணும், இங்க தொடர்ந்து நடக்கிற நிகழ்வை பார்க்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி அந்த புத்தகங்கள் அதெல்லாம் ஒரு பகுதி விஷயம் தான். இருந்தாலும் இன்னும் கூடிய நேரத்தில் கூட்டம் வரும் நம்பிக்கையோட நாடகம் பார்க்க இன்னைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். வைர காலகட்டத்தில் வந்து நிறைய கூட்டம் இருக்காரு. நம்ம கோல்டு உமா கோல்டு சொல்லக்கூடிய அந்த டூப்ளிகேட் விற்கிற இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும். அதனால சினிமாவுக்கும் அதுக்கு போற கூட்டம் நாடகத்துக்கு வந்து கம்மிதான். ஏதாவது நாடகத்துக்கு கூட்டம் இல்லைன்னு நம்ம வந்து எதுக்கு வருத்தப்பட வேண்டாம். 10 பேர் பார்த்தாலும் அது 10,000 பேர் பார்க்கறதுக்கு சமம். அப்படிப்பட்ட இந்த நாடகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க, தொடர்ந்து செய்து கொண்டு விடாமுயற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை. இருந்தாலும் இந்த நாடக மேடையை, இந்த நாடக கலைஞர்களை என்னோடு சமகாலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த கலைஞர்களோடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்வு மேலும் வளர வேண்டும். மேலும் ஒரு விஷயம், நாடகம் படிப்பதற்கான நாடகம், நடிப்பதற்கான ஒரு நாடகம் சொல்லி அதை இருக்கிறாங்க. ஆனால் நாடகத்தை படிக்கணும். நாடகம் சித்தப்பட்டு பட்சியில் போட்டில்ல, படிக்கிறதுக்கு நாவல் இருக்கு. ஆனால் நாடகம் நடிக்கிறதுக்கு தான், படிக்கிறதுக்கு இல்லை. நாவலை மேலே நடிச்சா நாடகம், அதை நீங்க படிச்சா நாவல். அப்படிதான் நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கவே தவிர நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஒரு நாடகம், நடிக்கிறதுக்கு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப